வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்ய நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்குங்க, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த வெண்ணெய் எல்லாமே உருகிற வரைக்கும் இதை கொதிக்க வைங்க. 1 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். 1:1 எடுத்துக்குங்க. இப்போ இதோட 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எந்த கப்பால் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒன்று சேர வர கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே தனியாக வச்சுருங்க. அது ஆறுற வரைக்கும் மூடி போட்டு வச்சிங்கன்னா மேலே இருக்க மாவுலாம் காயாக தான் இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதை எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம கைகளால் பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம நல்லா கைகளால் பிசைய நல்லா சாஃப்டாகிடும். இதை நல்லா பிசைஞ்சிக்கங்க. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைப்படுதுன்னா லைட்டாக சுடு தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து இது மாதிரி கட்டிங் போர்டு இருந்துன்னா அதில் உருட்டுங்க. இதில் நல்லா மெல்லிஸாக நீட்டாக உருட்டுங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகளால் ரிங் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீட்டாக உருட்டிட்டு இதை இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஒரு விரலில் சுற்றி இதை லைட்டாக இப்படி ரோல் பண்ணால் அழகாக இது ஒட்டிக்கும். இது மாதிரி சுற்றி விட்டு கைகளால் இது மாதிரி உருட்டி விடுங்க. அப்போ நல்லா இது ஒட்டி ஷேப்பாக அழகாக வந்துடும். கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாகவும் நமக்கு கிடைக்கும். ஒரு கை விரலே நமக்கு ஒரே சைஸுக்கு நமக்கு கிடைக்கும். இது மாதிரியே வச்சுருக்க எல்லாமாவே நம்ம ரிங் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நான் செஞ்சு எடுத்துட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இதில் இது மாதிரி சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நல்லா உடையாமல் அழகாக கிடைக்கும். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிசைஞ்சிருந்தால் தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிங் ஷேப் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும், ஒன்று ஒட்டிக்கும், ஷேப்பு உடஞ்சிரும். கரெக்டான தண்ணி மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக வரும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நல்லா கிறிஸ்பியான ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.